ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நான் வந்து எங்கள் வீட்டு பொங்கலோட செலிப்ரேஷன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் வந்து நான் தான் கோலம் போட்டிருந்தேன். ஏதோ தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு கலர் அடிச்சுட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீகாக் வரையணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் பீகாக் சேர்ந்த போல் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு காலையில் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்பயுமே பொங்கல் அன்றைக்கி குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வரதான் வழக்கம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. இப்போலாம் வந்து குலதெய்வ கோயிலில் கூட்டம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது குடும்பத்துக்கு. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே வந்து ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கவங்க அடிக்கடிக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா என்ன தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலுமே வந்து நம்ம குலதெய்வம் நமக்கு துணையாக இருந்தால் தான் வந்து இஷ்ட தெய்வமே வந்து நம்ம கேட்டதை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐனாரப்பன் கோவில். அதனால் வந்து எலுமிச்சம்பழம் வந்து போகும்போதே வந்து வீட்டில் இருந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டோம். கந்திருஷ்டி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அங்கே சுற்றி போட்டுட்டு வந்தோம்னா வந்து சரியாயிடும். விநாயகர் கோயில் இருக்கும், அதை போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐனாரப்பன் கோயிலுக்கு வரணும். இந்த கோவிலை சுற்றியே வந்து ஒரு 5-6 சாமி இருப்பாங்க. அதனால் எப்போயுமே இங்கே போனாலே வந்து 1 டே கிட்டக்க ஆகிடும். சுற்றி வயல்வெளியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்கும், இயற்கையாக நல்லாயிருக்கும். இங்கே குதிரை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டியதில் எண்ணெய் வச்சு கட்டிக்கிட்டாலுமே வந்து கண்டிப்பாக நடக்கும். பில்லி சூனியம் வைப்பு ஏவல் கந்திருஷ்டி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே சால்வ் ஆகிடும். இங்கே சுற்றி போடுறதுக்குமே வந்து இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட சொன்னோம்னா சுற்றி போடுவாங்க. அதனால் எப்பயுமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.